ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பதான்கோட் வான்படை தளத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆய்வு செய்வதையொட்டி கூடுதல் பாதுகாப்பு. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து சென்னைக்கு வரும் வானூர்திகள் தாமதம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டிலிருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருவள்ளுவர் பல்கலைக்கழக நிலத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் செயல் தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கியதை அடுத்து அலங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் ஏற்பாடுகள் தீவிரம். விலங்குகள் நல அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தாலும் ஜல்லிக்கட்டுக்கு பாதிப்பு ஏற்படாது என பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம். தேனி மாவட்டம் சோத்துப்பாறை வனப்பகுதியில் தீ விபத்து, விலங்குகள் விளைநிலங்களுக்குள் புகும் ஆபத்து. சீர்காழி அருகே கீழ்பெரும்பள்ளம் கோவிலில் கேது பெயர்ச்சி விழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புனே பன்னாட்டு திரைப்பட விழா வரும் 14ஆம் தேதி தொடங்கும் என மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு. கத்தார் நாட்டில் நடைபெற்று வரும் டென்னிஸ் போட்டியில் இறுதி சுற்றுக்கு ரஃபேல் நடால் தகுதி. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.